உறவுகளே பேசிட்டு இருக்கிறது நானே கேட்டுட்டு இருக்கிறது நீங்க. இட்ஸ் மீ ஹீராஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கத்தாரில் லுசைல தான் சுற்றி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லுசைல பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா பசிங்க. வெளியே லைட்டாக லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஹைதராபாத் பிரியாணியும் சிக்கன் 65யும் ஆர்டர் பண்ணோம். 65னா நம்ம ஊரில் வர மாதிரி ட்ரையாக இருக்கும்னு நினச்சேன். இவங்க ஒரு மாதிரி மஞ்சூரியன் மாதிரி கொண்டு வந்தாங்க. நான் கேட்டேன், இல்லைப்பா ட்ரையாக இருக்காதான்னு. இல்லை, இங்கே இப்படி தான் இருக்கும்னாங்க. உண்மையாக போயான்னு தெரியல, பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்ததுனால வந்த டிஷ்ஷெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரைத்தா கொடுப்பாங்கன்னு பார்த்தா தயிர் தனியாகவும் வெங்காயம் தனியாகவும் கொடுத்துருந்தாங்க. பட் தயிர் மோர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே இந்த கத்திரிக்காய் பச்சடியை அடிச்சிக்கவே முடியாது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நம்ம லுசைல பார்க்க கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நிறையா பில்டிங்ஸ் இருந்துச்சு. இதை பார்க்க எனக்கு டீமன் ஸ்லேயரில் வர அந்த லாஸ்ட் இது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அந்த நிலா மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துக்கு தாங்க நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடமே ரொம்ப காமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இங்கே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெட்ஸ்கி எல்லாமே வாட்டர் ஆக்டிவிட்டியுமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே வாக் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தா பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் போய் நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்கர் பாயிண்ட்டுக்கு நம்ம ஆர்டர் பண்ணோம். நான் கேமல் பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ரப்பரியாக ஃபீல் ஆச்சு. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்லாவே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நடந்து வரும்போது இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த இடம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. ஜாலியாக வாக் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம்.
வாட்டர்லேயே அப்படியே ஆர்ச் மாதிரி வர மாதிரி ஃபவுண்டன்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையாகவே குழந்தைங்களுக்கு அது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்குமே ஜாலியாக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ லைனாக போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி நடைய கட்டியாச்சு. இது எதுக்குமே வந்து ஃபீ கிடையாது. எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான். குழந்தைங்க வந்து உண்மையாகவே இங்கே என்ஜாய் பண்ணுவாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.